ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். அஷ்டவக்ர கீதை 18ஆம் அத்தியாயம். சுவாமியின் கூறல் 21. ஆத்ம விடுதலை அடைந்து விட்டவர் எவற்றின் மீதும் ஆசை வைக்காமல் சுதந்திரமாக தனித்தன்மையோடு காற்றிலே பறக்கும் ஒரு உலர்ந்த இலை போல சம்சார சாகரத்தில் பட்டும் படாமலும் வாழ்ந்து கொண்டிருப்பார். விளக்கம்: பூமியில் கிடக்கும் காய்ந்த இலைகளுக்கு எங்கும் செல்லவோ தங்கவோ திறன் கிடையாது. காற்று வீசும் திசையில் பறந்து கொண்டிருக்கும். அதே போலவேதான் ஆத்ம விடுதலை அடைந்து விட்டவர் காற்றிலே பறக்கும் ஒரு உலர்ந்த இலை போல சம்சார சாகரத்தில் இருந்து கொண்டிருப்பார். உலர்ந்து விட்ட இலை இறந்து போனதற்கு சமம் என்பதை போல ஞானியும் சம்சார சாகரம் எனும் மரத்தில் இருந்து விழுந்து உலர்ந்து போன இலை போலத்தான் இருக்கின்றார். உலர்ந்து போன இலை காற்றினால் ஆனந்தமாக எங்கும் அங்கும் பறந்து கொண்டு இருப்பதை போல சுற்றி உள்ளவர்கள் ஆட்டி வைக்கும் நிலையில் வெற்றியோ தோல்வியோ அவற்றுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார். சுவாமியின் கூறல் 22. ஆத்ம விடுதலை அடைந்து உலக பற்றை துறந்து விட்டவருக்கு துக்கம் என்ன, மகிழ்ச்சி என்ன? மரத்து போய்விட்ட அவரது மனதில் அவற்றுக்கு இடமே இல்லை. அவர் மானிட உருவில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் உணர்ச்சிகளற்ற ஜடமாகவே வாழ்கின்றார். சுவாமியின் கூறல் 23. ஜடமான உடலுடன் வாழும் மெய்யறிவாளியின் மனது தூய்மையானது, அமைதியானது, ஆனந்தமான நிலையில் இருப்பது. அவர் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, துறப்பதற்கும் ஒன்றுமில்லை. ஜடமான உடலுக்குள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் நிலையிலேயான மனத்துடன் மட்டுமே வாழ்கின்றார். விளக்கம்: மெய்யறிவாளி என்பவரை பேரானந்த நிலைக்கு சென்று விட்ட ஞானி என்று அஷ்டவக்ரர் இதர் கூறுகின்றார். சுவாமியின் கூறல் 24. இயற்கையிலேயே சூனியமான மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மெய்யறிவாளி தனக்கு மரியாதை கிடைத்தாலும் அவமானப்பட்டாலும் பிற மனிதர்களைப் போல எந்த விதமான பாதிப்பையும் அடைவது இல்லை. விளக்கம்: மானிட வாழ்க்கையில் ஜடமான உடலுக்குள் இருந்தபடி பயணிக்கும் ஞானி விரும்பியோ விரும்பாமலோ அவருக்கு தரப்படும் கடமைகளை செய்தபடி இருந்து கொண்டிருந்தாலும் அதனால் கிடைக்கும் புகழினாலோ அல்லது அவமானத்தினாலோ சாதாரண மக்களைப் போல எந்த விதமான பாதிப்பிற்கும் உள்ளாவதில்லை. ஏனெனில் அவருக்கு கிடைக்கும் புகழோ அவமானமோ அவருடைய பிராராப்த கர்மாவினால் ஏற்படுபவை. முன்னரே கூறியபடி உலர்ந்து போன சருகு காற்று இழுக்கும் திசையில் மேலும் கீழும் விழுந்துவாறு பறந்து கொண்டிருப்பதை போலவேதான் மானிடர்களிடையே வாழும் ஞானியும் அவருடைய பிராராப்த கர்ம வினையின்படி அந்த உடல் அழியும் வரை அனைத்து நிலைகளையும் எதிர்கொண்டும் அனுபவித்துக் கொண்டும் தான் இருக்க வேண்டும். ஆனால் அவை அனைத்துமே அவர் ஜடமான நிலையில்தான் செய்கின்றார். சுவாமியின் கூறல் 25. நடைபெறும் செயல்கள் அனைத்தையுமே நான் வசிக்கும் உடல்தான் செய்கின்றது, அதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை முற்றிலும் உணர்ந்த ஞானி சில செயல்களை செயல்படுவது போல தோன்றினாலும் அவர் உண்மையில் அவற்றை செய்வதில்லை. விளக்கம்: தன்னை உணர்ந்த ஞானியின் உடலின் இயக்கங்களினால் வெளிப்படும் செயல்கள் அந்த ஜடமான உடலில் உள்ள ஐம்பொறிகளினால் ஏற்படுபவை. அவற்றுக்கும் அந்த ஜடமான உடலில் உள்ள ஜீவாத்மாவிற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அகங்கார உணர்வுகளை முற்றிலும் அழித்துக் கொண்டு சூன்யமான மனநிலையில் ஜடமான உடலில் உள்ள ஞானியின் ஜீவாத்மாவிற்கும் ஐம்பொறிகளின் இயக்கங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதனால் அந்த உடலில் வெளித்தெரியும் செயல்களை உண்மையில் அவர் செய்வது இல்லை. அதனால்தான் தூய எண்ணம் கொண்ட ஞானி செயல்படுவது போல தோன்றினாலும் அவர் உண்மையில் செயல்படுவது இல்லை. சுவாமியின் கூறல் 26. ஆத்ம விடுதலை அடைந்தவர் தான் தான் அந்த வேலையை செய்தேன் என கூற முடியாத முட்டாளை போல செய்தாலும் உண்மையில் அவர் மூடன் அல்ல, மனசாட்சியை முற்றிலும் உணர்ந்தவராக இருப்பதால் உள்ளத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்றார். விளக்கம்: ஒரு ஞானி சம்சார வாழ்வில் உள்ள போது எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அது முரண்பாடாக உள்ளதே என்று தோன்றலாம். ஆனால் இதன் மூலம் அஷ்டவக்ரர் என்ன கூறுகிறார் எனில், ஆத்ம விடுதலை அடைந்தவர்
எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதை அவர் செய்யவில்லை. ஜடமான உடலுக்குள் உள்ள ஐம்புலன்கள் தானே அவற்றை செய்யுமாறு உடலை இயக்குகின்றது. அந்த உடல் மூலம் நடக்கும் அனைத்து செயல்களையும் சூனிய நிலையில் பார்த்தபடி அவை எதற்காக நடைபெறுகின்றது என்பதை உணராத நிலையில் ஒன்றும் அறியாத முட்டாளை போலவே அவர் அந்த உடலுக்குள் அமர்ந்து கொண்டு உள்ளார். ஏனெனில் அவருக்கும் அந்த செயல்களுக்கும் சம்பந்தம் இல்லை. முட்டாளை போன்று செய்வது என்ன என்ற நிலை தெரியாமல் ஒரு பிரம்மம் போல செயல்படுவார். காரணம், அந்த ஜடமான உடலின் உள்ளே உள்ள உறுப்புகளை கட்டுப்படுத்தும் சக்தி அல்லது அதிகாரம் ஜீவாத்மாவிற்கு இல்லை. ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குருதேவ தத்தா.